भगवते श्रीरमणाय शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या कुन्तेन्द्र तुषारहारधवला या सुप्रवस्त्राकृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतः शङ्करप्रतिभिर्देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यावः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। वसुदेवसुतं देवं कंससाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमतु स्मरणात् भवेत्। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். हे अयोध्यावासी राम 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 दशरथ नंदन राम। हे अयोध्यावासी राम 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 दशरथ नंदन राम। पतित पावन जानकी जीवन सीता मोहन राम। हे अयोध्यावासी राम 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 दशरथ नंदन राम। हे अयोध्यावासी राम 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 दशरथ नंदन राम दशरथ नंदन राम। एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथं। சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோரையும் இந்த அக்ஷரமணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 15வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருள் அருணாச்சலா என்று சித்தம் குளிர கதிரத்தம் வைத்து அமுதவாயை திற அருள்மதி அருணாச்சலா என்ற பாடலிலே இரவிலே அல்லி மலரை, அல்லி என்றால் ஆம்பல், ஆம்பலுடைய அரும்பு அந்த மொட்டை அவிழ்ப்பது போல என்னுடைய ஞானாகார அஜானானந்தகார அவிச்சையை, மூல அவித்தையை அழித்து உன்னுடைய ஆன்ம ஜோதி பிரகாசத்தை ஏற்றி வைப்பாய், என் உள்ளத்திலே அருள்பாலியுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டதை பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த பாடலிலும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை வேறு ஒரு கோணத்திலிருந்து அருணாச்சலேஸ்வரர் முன்னே வைக்கிறார் பகவான். 30வது பாடல். சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருட் சீரை அழித்து
தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சீரை அழித்து, சீர்னா சீரை, இந்த சீர், சீலை, கூரை, இது எல்லாம் துணியை குறிப்பன. இங்கே சீரை அழித்து என்பதனாலே அகந்தையை ஒரு ஆடையாக உருவப்படுத்துகிறார். என்னுடைய அகந்தை மயக்கம் என்னும் ஆடையை களைந்து நிர்வாணமாய்ச் செய்து, பின்னால ஒரு பாட்டுல மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் என்ன மொட்டை அடிப்பான்னு கேட்டுக்கிறார். அதேதான் இங்கேயும் நிர்வாணமா செய்து, அதாவது டோட்டலா எல்லா விதமான எண்ணங்களையும் அகற்றி என் மனதை நிர்மலமாக்கி நிரஞ்சனமாக்கி அந்த களங்கம் என்பது நீங்க நிஷ்களங்க நிஷ்கள நிலையை அருளி குற்றமுற்று அறுத்து என்னை குணமாகச் செய்து, இவ்வளவையும் இந்த ஒரு வார்த்தையில நிர்வாணமா செய்து என்பதனாலே வைக்கிறார். செய்து அதோட உற்றாதப்பா, எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டு பாத்திரம் காலியா இருக்க கூடாது இல்லையா? அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால அந்த பாத்திரத்தை நீ நிரப்ப வேண்டும். எதனால? உன்னுடைய அருட்சீரை அளித்து, அருள் அருளாச்சலா, உன்னுடைய அருளாகிய ஆடையை என் மீது அணிவித்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுல அகந்தை ஆடையை நீக்கி, ஏன் அப்ப நிர்வாணமா செய்துன்னு அது என்னத்துக்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு ஏன் பண்றார்? அகந்தை ஆடையை நீக்கி அருள் ஆடையை போர்த்தி என்னை அழகுபார் அப்படின்னு பின்னாடி நகையிட்டுப்பார், அருள் நகையிட்டுப்பார் அப்படின்னு என்ன அழகுபார்னு சொல்றாரு. அது மாதிரி சொல்லாம நிர்மாணமா செய்தின்னு ஏன் நடுவுல ஒரு அது ஏன் ஒரு ஸ்பெசிபிக்கா கேட்கிறார் அப்படின்னா, I think somebody has to mute. So இதற்கு காரணம் இந்த அகந்தை என்னும் ஆடை ஆத்மஸ்வரூபத்தை மறைப்பதினால அதை முதல்ல நீக்குன்னு அது முதல் ரிக்வெஸ்டா கொடுக்கிறார். இந்த ஆடை என்பதை நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இங்க சொல்லப்படவில்லை என்றாலும் கூட பஞ்ச கோஷங்கள், கோஷம்னாலே ஷீத், ஆடைதான், போர்வைகள்னு சொல்லலாம். இது இந்த ஒன்னொன்னா நீக்கி அப்படின்னு சொல்ற சரீரத்திரையும், இந்த 3 சரீரங்களையும் என்னிடமிருந்து விலக்கி அதை நான் தாண்டி போகும்படியாக வைத்து, இதுதான் ஆடையை கழற்றுவது. இதுல இன்னொரு பொருள், நிர்வாணமாக செய்து என்று அவர் சொன்னதற்கு காரணம், சில விஷயங்கள் எல்லாம் ஒரு டபுள் சூப்பர்லேட்டிவ் போட்டு சொல்லுவோம். ஒருத்தர் ரொம்ப பெரிய ரொம்ப நாலேஜபிள் பர்சன், பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அவரு இங்கிலாந்துல இன்டர்வியூ கொடுக்கும்போது எல்லா நாடுகளையும் ஒரு மாபெரும் வீரனாக உருவகப்படுத்தினார். அதுல மோஸ்ட் ஹேண்ட்சம் கண்ட்ரி இஸ் அவர்ஸ் அப்படின்னு எங்க இந்திய நாடு தான் பெருமைப்பட்டிருந்தாரு. அப்போ if I am permitted to coin a new word in English, I would like to call this the most handsomest அப்படின்னு. அது இலக்கணப்படி தப்பு, ஆனா அதுதான் எங்க நாட்டை சரியா வர்ணிக்கும்னு சொன்னாரு. அப்படி ஒரு டபுள் சூப்பர்லேட்டிவ், ஒண்ணு சீரை அழித்துனாலே என்ன நிர்வாணமா செய்ததுதான், அது ஸ்பெசிபிக்கா நிர்வாணமாக செய்துன்னா
சீரை அழித்துன்றதோட ஒரு அரகுற வேலையா பண்ணாம, அந்த சீரை அழிப்பது என்பதும் முழுசா பண்ணு. அதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதே. ஃபாஸ்ட்டா பண்ணு. சீக்கிரம் பண்ணு. விரைவிலே இந்த காரியத்தை நீ செய்து முடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அந்த ஒரு அவசரத்தை தன்னுடைய அவசரம் அத காட்டுவதற்காக இந்த நிர்வாணமா செய்து என்ற அந்த சொற்றொடரை சேர்த்தாராம். ரொம்ப கொச்சையா சொன்னா சில பேரு பட் ஆனா அப்படின்னுவா. பட்டுன்னு சொன்னாலே போறோம். ஆனான்னு சொன்னாலே போறோம். அது மாரி இது. பட் இது வந்து ஆன்மீகத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமா தன்னுடைய இட் இஸ் இம்ப்ளோரிங் பெக்கிங்கம் தாண்டி இட் இஸ் பெசீச்சிங் கெஞ்சறது. அதுதான். பிறகு சீரை அழித்தல் என்பது இந்த அகந்தையினுடைய பரிணாமங்கள். இதெல்லாம் கூட இருக்கு இன்னும். குலச்சிறப்பு. சில பேர் சொல்லிப்பாங்க, எங்க அப்பாவ தெரியுமா? எங்க தாத்தாவ தெரியுமான்னு. அது மாரி அது ஒரு குலச்சிறப்பு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு பெற்றோர்களின் மூலமாக, அவர்களுடைய முந்தையோர்களுடைய மூலமாக வருகின்ற ஒரு சிறப்பு. சில பேருக்கு 300 ஏக்கரா, 400 ஏக்கரா இன்னைக்கு கூட இருக்கும். அவ சம்பாதிச்சிருக்க மாட்டா. அவ குடும்ப பாரம்பரியமா அவளுக்கு வந்துன்னு இருக்கும். அந்த பிசுரார்ஜித செல்வத்தினாலே ஏற்படுகின்ற சிறப்பு. சில பேருக்கு அவளே சம்பாதித்த உடைமையினாலே சிறப்பு. சுயார்ஜிதமா வந்ததுனாலே. சில பேர் அந்த சுயார்ஜிதமா வருவது என்பது கல்வி சிறப்பு. அது ஒரு சிறப்பு. நெறைய படிச்சு பட்டங்கள்லாம் வாங்கி அறிஞன் என்று ஈன்ற மகனை பெரிதோக்கும் தன்மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற அளவு ஒரு பெற்றோர்களுக்கு பெருமை வாங்கி கொடுப்பது கல்வி சிறப்பு. பிறகு நல்ல பெரிய பதவியில அமர்றது, பதவி சிறப்பு. பிறகு நல்ல ஒரு 90 வயசு ஆயிருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பா. அது ஒரு அது ஒரு கிஃப்ட். ஹெல்த் ஒரு அழகு. அது ஒரு சிறப்பு. எங்க பெரியப்பா வந்து 106 வருடம் இருந்தார். அதுல 101வது வருடம் நான் நீங்க சும்மா என்ன கார்லயே அழைச்சுன்னு போறீங்க. நான் பஸ்ல போவேன்ட்டு பிடிவாதம் பண்ணிட்டு, இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு அ இன்னொரு மகன் பாண்டிச்சேரியில இருக்கு. பஸ்ல போறேன். அவரு போறாத காலம் அந்த பஸ் நடுவழியில ஆக்சிடென்ட் ஆச்சு. நின்னு போச்சு. அது ஏதோ அது அவருக்கு ஒண்ணும் பால. எல்லாரும் ஆர்டினரி ஸ்டேஷன் கீழ இறங்கினா, அவரும் இறங்கி அடுத்து வர பஸ்ல புடிச்சுட்டு நான் அப்படிதான் பிடிவாதம் பண்ணேன். அவர் கூட 2 பேர் போனோம். ஏன்னா எனக்கு நான் என்ன போய் வயசாயிடுத்துன்றீங்க நீங்க அப்படின்னு. ஹி லிவ்ட் அப் டூ 106 இயர்ஸ். அது ஒரு சிறப்பு. அது கடவுளா பார்த்து குடுக்குற சிறப்பு. அழகு சில சிலர் பார்க்கறதுக்கே அழகா பொறக்குறா. அதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த ஆன்மீக பயணத்துல ரொம்ப தூரம் போறவா அஷ்டமா சித்திகள் கைவரப்படுகிறார். அந்த சித்திகள் செய்து நம்ம ரொம்ப கிரேட் ஆயிட்டோம். கொக்கு நினைத்தாயோ கொங்கணாவான்னு. அதான் காட்டுல ஒரு கொக்கு தன் மேல ஒரு எச்சமிட்டத பார்த்து கோச்சுட்டு தவத்த கலைச்சியான்னு இப்படி கோவமா பார்த்தா எரிஞ்சு போச்சு. அவரே தன்ன பத்தி ரொம்ப ஒஸ்தியா நெனச்சுட்டு பத்திவிரத வீட்ல போய் அந்த காட்டுலேருந்து நாட்டுக்கு வந்து சாப்பாடு வேணுமே! பிக்ஷை கேட்கும்போது, அந்த அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் பண்ணவுனே, அது அப்புறம் சாப்பாடு எடுத்துன்னு வரா. அன்னத்த எடுத்துன்னு வரும்போது ரொம்ப கோவமா பார்த்தா, அந்த அம்மா கேட்டாளாம், "நீ என்ன கொக்குன்னு நினைத்தாயோ கொக்கடவா?" அப்படின்னு சிரிச்சுட்டு. ஆச்சரியமா போயிடுதான் அவருக்கு. அப்படி சித்திகள் செய்ய கைவரப்படுவது, இதெல்லாம் இந்த சிறப்புகள் அத்தனையும் சேர்த்து சீரை அழித்தருள். சீரை அழித்து, இத்தனையும் என்ன அதுல எனக்கு மனது போக்கூடாதுப்பா. என்ன அதுலேருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அகந்தை சீரை அகற்றுவதே அருட்சீராகிய ஆன்ம வாழ்வை அருளுவது. மருளாடையை கயற்றுவதே அருளாடையை அழிப்பது. அப்ப என்னத்துக்கு நடுவுல நிர்வாணம்னு வந்தது? இங்க தான் அவருடைய பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு கருத்த ரொம்ப சட்டிலா சொல்றார். வேற கீற ஒண்ணும் சொல்லாம, அது ரொம்ப பெரியவாள்லாம். பகவான் என்ன பண்ணுவார், அவருடைய கருத்த தான் சொல்லுவார். அதுவும் முற்றிலும் புத்தம் புதிய கருத்தா இருக்கும். சில இடங்கள்ல படிச்சிருக்கேன். விவேக சூடாமணி டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புல, அவருடைய அந்த விசார சங்கிரகம் தொகுப்புல, உபதேச மஞ்சரி அதுல,
புத்தம் புதிய தன்னுடைய அந்த ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா அவருடைய கருத்த சொல்லிட்டு, அந்த மகானுபாவர் என்ன அழகா சொல்லுவார், "என்று பெரியோர் கூறுவர்ன்னு" முடிப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ்ளோ ஒரு அ அவ்வளவு ஒரு பரிசுத்தமா? நான் சொல்றேன்னு கொஞ்சம் கூட இல்லாத, அது யாராவது அப்படிலாம் நச்சுன்ற போறாளேன்னு, "பெரியோர் கூறுவர் என்று கூறுவர் பெரியோர்" அப்படின்னு சொல்லுவார். நீங்க கூட பகவானுடைய லிட்டரேச்சர்லாம் படிச்சா, நீங்க பாருங்க. உங்க மனசுல அது புலப்படும். வேற யாரும் சொன்ன மாரி தெரியலையே அப்படின்றது புலப்படும். ஆனா அவ்வளவு ஒரு பவ்யம். அது மாரி இந்த நிர்வாணமாய் செய்து அருட்சீரை அளித்தல்ன்னு அத எம்ப்டி பாத்திரமா அத நிர்வாணமா சூனியமாக இல்லாமல், அதுல உன்னுடைய அருளாகிய அந்த அருள் சீரை நிரப்பி, அருளை நிரப்பி, அது பாத்திரம் ஃபுல்லா இருக்குப்பா. எம்ப்டி இல்ல, நிர்வாணம் இல்ல, அது பாழல்ல, சூனியம் அல்ல. இத உள்ளத நாற்பது. இத சூனியம்னு சொன்னவர் புத்த பகவான். அந்த புத்த பகவானுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு அவர பத்தி கேட்கும்போதெல்லாம் புத்த பகவான் மோஸ்ட்லி அவருடைய ஆத்ம தேஜஸ்னால கவரப்பட்டு மக்கள் அவர் பின்னால் சென்றார்களே தவிர, அவரு பெருசா வேதாந்தமா பின்னாடி வந்தவா இன்டர்பிரேட் பண்றா அவர் சொன்னதுக்கெல்லாம். பட் அவர் சொன்னதெல்லாம் மட்டும் வச்சு பார்த்தா, 4 உன்னத கோட்பாடுகள், 5 சீலங்கள் இப்படியெல்லாம் அ அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப லோகாயத்தமான அறிவுரைகள் தான் நெறைய சொல்லியிருக்காரு. அ புலால் உண்ணாமை, திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் தான் அவர் சொல்லியிருக்காரு. கள் உண்ணாமை, நீ பொய் சொல்லாத, பிறர் சொத்துக்கு ஆசைப்படாத, நல்ல வாழ்க்கை ரைட் லிவிங்ன்னு ஒரு 8 ரைட் ஸ்பீக்கிங், இனியவை கூறல், அ இப்படி சொல்ற நெறைய விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் இப்ப ஜே.கே கூட இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் என் காதுல நாராசரமா தான் விழுந்தது. "த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் ஹாஸ் நோ பிளேஸ் இன் ரிலிஜியஸ் லைஃப்." இது ஒரு பெரிய பஞ்ச் சென்டென்ஸ். நான் கேட்ட வார்த்தை. எனக்கு அது பஞ்ச் சென்டென்ஸா தோணித்து. ஹவ் கேன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் நாட் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ரிலிஜியஸ் லைஃப்? ஆனா, அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு அன்னைக்கு அந்த 1 மணி நேரம் அத வச்சுண்டு. அ ரிலிஜியஸ்னா அப்ப அவனுடைய அந்த முயற்சி இருக்க, "ஹி வாஸ் அட் இட் ரிலிஜியஸ்லி" அப்படின்னு சொன்னா, அங்க ரிலிஜியஸ்ன்னா ஒரு மதத்துல சார்ந்தவன், அந்த மத கோட்பாடை எப்படி அனுஷ்டானத்துல கொண்டு வருவாரோ, அவ்வளவு மெட்டிகுலஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ச அது ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட். சிங்கிள் ஃபோக்கஸ், சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ். அதுக்கெல்லாம் தான் ரிலிஜியஸ்ன்னு பேரு. அப்படி நீ நீ அவ்ளோ மெட்டிகுலஸா இருக்கன்னா, யூ ஷுட் நோ யுவர் செல்ஃப். அதுதான் ரிலிஜனே தவிர, நாட் திஸ் ட்ரெடிஷன் ஆர் கல்ச்சர் அப்படி. ஹி வாஸ் இன் அப்சல்யூட் பிளே அண்ட் ஹி வாஸ் கிரிட்டிசைசிங் வாட் இஸ் தேர் இன் த ரிலேட்டிவ் பிளேன். இது எனக்கு நல்லா தெரியறது. புக்ஸ் எல்லாம் ஹேஸ் நோ தே ஹேவ் நோ பிளேஸ் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. எல்லா புக்கையும் தூக்கி கடல் த்ரோ தம் இன்டு த சீ அப்படின்னுவார். பகவத்கீதையை கூடவான்னு ஒருத்தர் கேட்கிறார். ஒய் நாட்? அன்டவுட்டட்லி அப்படின்றாரு. And your patriotism has imaginary boundaries. You don't belong to any country ன்னுவாரு. ரொம்ப நாராசரமா இருக்கும். என்னுடைய நாடுன்றதுல எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பெருமை இன்னைக்கே உண்டுன்னா, 30 வருஷம் முன்னாடி அவர் லெக்சர்ஸ் கேட்கும்போது எவ்வளோ அதிகமா இருந்திருக்கும். அதுல அதிகம் கம்மியே இல்ல. நாட்டுப்பற்றுன்றது பிளட்லயே இருக்கணும். அப்படி ஆனா அவர் பின்னாடி ஏன் எல்லாரும் போனோம்? நானே போனேன். மத்த ஆள விடுங்க. அவர பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனா கோட்டும் சூட்டுமா இருப்பார். இங்க அடையார் வசந்த் விகார் வந்தாருன்னா, அங்கவஸ்திரமும் வேஷ்டியும் ஜிப்பாவுமா இருப்பார். இதெல்லாம் ஒரு ஞானி பண்ற வேலையா? அப்படிலாம் தோணும். அண்ட் ஆல்வேஸ் ஹி இஸ் வெல் டிரெஸ்ட். பகவான் மாரி என்ன ஒரு ஆண்டியா, கௌபீனதாரியாவா இருந்தார். இதெல்லாம் மனசுல தோணினா கூட, அவர் பேசுறதோ எதுவுமே காதுல விழாது. அவ்வளோ நாராசரமா இருக்கிறது உள்ள போகாது. என்ன இப்படிலாம் லூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரேன்னு ஒரு வார்த்தை தோணுமே தவிர, இவரு ஏன் மத்தவங்கள போட்டு இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுமே தவிர, அவருடைய அந்த எக்ஸ்ட்ரார்டினரி செல்ஃப் தேஜஸ், ஆத்ம ஜோதி
அந்த ஸ்வயம் பிரகாசமா ஜஸ்ட் இட் வாஸ் ஊசிங் அவுட் ஆஃப் ஹிம். அதுல அப்படியே நம்ம மூழ்கி போறது. அப்படியே தன்னை மறந்து கண்ண மூடிக்கிறது. அதுவும் காலங்காத்தால 7 to 8 ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுப்பாரு. ஈவினிங் லெக்சர் அவரே பேசுவார். பட் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிரில்லியன்ட்டா பண்ணுவார். புக்ஸ்ல எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. நீங்க பார்க்கலாம். அவர் பின்னாடி ஏன் போனா? ஃபார் த சிம்பிள் ரீசன் அந்த ஆத்ம தேஜஸ். அவ ரியலைஸ்டு சோல் அவ. அவ நான்வெஜ் சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. அவ என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. என்ன பேசினாலும் தப்பு கிடையாது. அப்ப இருக்கும் பேசுறது எப்படி தப்போ? இப்படிதான் இவரு சமஸ்கிருத மொழியில இவர் படிச்சு தெரிஞ்சது இது எல்லாத்தையும் பாலி மொழியில மக்களுக்கு புரியுற மாரி சொன்னார். அவருடைய ஆத்ம தேஜஸ்னால கவரப்பட்டு ஸ்ரீலங்காலேருந்து மயன்மார், பர்மா, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், நார்த் வியட்நாம், இந்த பக்கம் சைனா, ஜப்பான், ஆ அந்த அவருடைய வலையில விழாத கண்ட்ரியே இல்ல. கீழ்நாட்டுல, கீழை தேசங்கள்ல அவர் கம்ப்ளீட்டா, டோட்டலா எல்லா மற்ற மத கோட்பாடுகளை எல்லாவற்றையும் அப்படியே கபலீகரம் பண்ணி, புத்த மதம் ரொம்ப இந்தியாலயே அப்படிதான் ஆயிருக்கும். ஒரு ஞானசம்பந்தர் தமிழ்நாட்டுல இல்லன்னா, ஒரு ஆதிசங்கர பகவத்பாதர் வடநாட்டுக்கு போலன்னா, கண்டிப்பா அது மாரி ஆயிருக்கும். ஏன்னா ராஜாக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணான். ஆர்டினரி மக்கள் அவ பின்னாடி போனா, ராஜாக்கள்லாம் கவர்ன்மெண்ட் சப்போர்ட் வாஸ் சோ மச் ஃபார் ஹிம். இத்தனையும் மீறி இந்த நாட்டுல வேர் த புத்திசம் ஆரிஜினேட்டட் இன் திஸ் கண்ட்ரி இட் இஸ் வைப்ட் அவுட். கொள்கை ரீதியா போராடுவது என்பது கத்திய வச்சு போராடுறத விட, பணத்த வச்சு போராடுறத விட இன்னும் கஷ்டம். அவ்வளவு பெரிய கடினமான ஒரு காரியத்தை இந்த தேசம் செய்தது. பின்னாடி பணம் வச்சது, கத்திய காமிக்கிறதெல்லாம் இவர்கள் 1000 வருடங்கள் ஆனா கூட இவ சமாளிச்சான்னா, அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். புத்த பகவான் கிட்ட இருந்து இந்த இந்து மதத்த காப்பாத்தி கொடுத்த ஆதிசங்கர் பகவத்பாதாளுக்கு ஜன்ம ஜன்மத்துக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒரு ஞானசம்பந்த பெருமானுக்கு, ஒரு மணிவாசக பெருந்தகைக்கு எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவ்ளோ பெரியவர் வந்து சூனியம் அப்படின்னு தான் விட்டாரே தவிர, அவர்கிட்ட கடவுள பத்தி கேள்வி கேட்டா கொயட் ஆயிடுவார். இல்ல அவருக்கு தெரியலையா? அப்படி இல்ல. அவருக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் சொல்லல? மோஸ்ட்லி ஹி கெப்ட் குவைட். கடவுள பத்தி பேசல. அதற்கு இறுதி நிலை என்னன்னா சூனியம், நிர்வாணம். அத அத அப்படிதான் சொன்னார். அதுக்கு மேல போல. அப்படி சூனியம் இருந்தா தான் ஹீனயானம். அவரையே கடவுளாக்கும் பொழுது தான் மகாயானம்னு 2ஆ பிரிஞ்சுது. அவரால அது ஒண்ணும் பண்ண முடியல. அது சூனியத்த நிர்தாட்சண்யமா அவரு நிலைநிறுத்தினாரே தவிர, பின்னாடி வந்தவ புத்திஸ்டே அத பண்ண முடியல அவனால. ஒரு உருவம் தேவைப்பட்டது. அது சூனியம் அல்ல. சூனியம்ன்றது வட சொல். பாழ் என்பது தமிழ் சொல். அத பகவான் அவ்வளவு பெரிய ஒரு மகாத்மாவுக்கு உடன்பட மறுத்தவராய், அதெல்லாம் பகவான் ஒரு தனித்துவப்பட்ட ஒரு ஞானி. அவர் மனசுல பட்டது அவர் அனுபவத்த தான் சொல்றாரு. ஹி வில் நாட் கோட் ஸ்கிரிப்சர்ஸ். அது எப்போ பண்ணியிருக்கார். அதுவும் பண்ணாம இல்ல. அது நம்ம திருப்திக்கு பண்ணது தான். நமக்கு பகவான் மேல நம்பிக்கை வச்சா மத்த என்ன வேதங்கள் என்ன வேணும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலையேன்னு ஏன் கவலைப்படணும்? பகவான மட்டும் படிச்சா போதும். இந்த நான் யார், உபதேச மஞ்சரி, விசார சங்கிரகம், தமிழ் தெரிஞ்சவா இந்த முருகனார் 30,000 பாடல்கள், குறைந்தபட்சம் ரமண சன்னதி முறை, ரமண தேவமாலை, இதெல்லாம் ரமண சரண பல்லாண்டு. இதுவரைக்குமாவது அப்புறம் என்ன பகவான் எனக்கு குடுத்தான்னு அது குரு ரமண பிரசாதம், ஆ ஸ்ரீ ரமணானுபூதி, ரமண ஞான போதம் இதெல்லாம் அவருடைய அனுபவம். நமக்கு அவர் சொல்ல விரும்புவது என்னன்னு பார்த்தா, ரமண சரண பல்லாண்டும், ரமண தேவமாலையும், ரமண சன்னதி முறை எப்படி பிரார்த்திக்கணும்ன்றது. அது தெரிஞ்சா போதும். ரொம்ப பெருசா நம்ம ஒண்ணும் மத்த ஸ்கிரிப்சர்ஸ்க்கு போவே வாண்டாம். அந்த விஷயத்துல ஜே.கே. சொல்றது ரொம்ப கரெக்ட். புக்கெல்லாம் படிச்சுட்டே போறதுல என்ன பிரயோஜனம்ன்றது. எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போடுங்கன்னு. பட் ஒண்ண போட்டு மிக்ஸ் பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இங்க பகவானுடைய கிரேட்னஸ் அதான். அவர் இது உள்ளது 40ல இத மனசுல வச்சுண்டு ரொம்ப அழகா சொல்றார். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே. அறியுமது உண்மை அறிவாகாது.
12வது பாட்டு உள்ளது 40. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றி அவிர்தலால் தான் அறிவாகும் பாழ் அன்று அறி. இங்க அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே. இங்க தமிழ் இலக்கணத்தை எவ்வளவு அழகா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. இதுல ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு கல்வி, செல்வம், பணம், படிப்பு, சாஸ்திர ஞானம், பொருளும் தேவையில்லை. அப்படின்னா பர்ஃபெக்ட் அது. ஒரு இடத்துலயும் கல்வியும் சாஸ்திர ஞானமும்னு அந்த உண்மை எச்சம் ஒன்னொருத்துக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி, பொருள், பணம், படிப்பு அப்படி ஒன்னொன்னா சொல்லி போய் கடைசியா பொருள்னு சொன்ன பொருளும் அப்படின்ட்டு இந்த எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அது தமிழ் இலக்கணம். அத அறிவு, அங்க அறிவும் அறியாமையும்னு சொல்லல அவரு. அறிவு, ஏன்னா தமிழ் இலக்கணத்துல அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அது சொன்னா அந்த ப்ரொவிஷனை கொஞ்சம் மார்க் பண்ற அது அதுக்கு ஒரு அதை மதிக்காத மாதிரி ஆயிடும். அதனால அறிவு அறியாமையும் அங்க வந்து அறிவுக்கும் நம்ம சேர்த்துக்கணும். அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே. அறிவும் அறியாமையும் அற்றது. இது ரெண்டும் இல்லாததுதான் அறிவு. ஏன்னா ஞானம்னு ஆத்ம ஞானத்தையும் அறிவு, தமிழ்ல அறிவு, வட சொல் ஞானம். அறிவுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது ஏன் அறிவுன்னு சொல்லணும்? அது அறியாமை இல்லாததினாலே அது அறிவு. அது அசத்து இல்லாததினாலே சத்து. அது அச்சித்து இல்லாததினாலே சித்து. அது துக்கம் இல்லாததினாலே ஆனந்தம். அதனால தான் அத சத்து, சித்து, ஆனந்தம்னு சொல்றமே தவிர, தனியா அது தனிப்படாது இன்பமா இருக்கு, தனிப்பட சித்தா இருக்கு, சைத்தன்யமா இருக்கு, அறிவு அவசியம் இல்ல. ஆனா அப்படித்தான் அத சொல்ல முடியாது. வேற மாரி சொல்ல முடியாது. அதனால தான் அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே. அறியுமது உண்மை அறிவாகாது. எதெல்லாம் மனதை உபயோகித்து அதனுள்ளே மதித்து அளத்தல். அளக்கப்படுகின்றனவோ, the moment it becomes limited, அது உண்மை அறிவு ஆகாது. அங்க முன்னாடி சொன்ன அறிவு இல்லப்பா, இது உண்மை அறிவு. இந்த மெய் அறிவு, கடவுள் அறிவு. இந்த அறிவு பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். இந்த அறிவு அந்த சாதாரண அறிவோடு ஒப்பிடப்பட முடியாதது. அப்படி இது எப்படி இருக்குன்னா, உண்மை அறிவா அறியுவது உண்மை அறிவாகாது. அந்த உண்மை அறிவு எப்படி இருக்குன்னா, அறிதற்கு அறிவித்தற்கு ஒண்ணு அது தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அது அறிவித்தற்கு இன்னொருத்தருக்கு நம்ம தெரிஞ்சத இன்னொருத்தருக்கு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கோ, அந்நியம் இன்றி ஒண்ணு அறிதல், இன்னொன்று அறிவித்தல். இந்த 2மே கிடையாது அது. இந்த 2மே ஒண்ணுதான். இதற்கு அந்நியம் இல்லாமல் பரிபூர்ண ஒரு அறிவாக, அந்த அறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாததாக, பார்த்தாலே தெரிந்து கொள்ள பகவான் கிட்ட வரா. ஒத்துரே ஒத்துரா லட்சக்கணக்கில் அவர் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஒத்துரே ஒத்துரு. இவர் ஒண்ணும் கடவுள் கிடையாது. யாராவது சொல்லியிருக்காளா? பரம நாஸ்திகர்கள் கூட. இவர்கிட்ட ஒரு தெய்வீகம் இருக்குப்பா. இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவரு மகா சமாதியான ஒண்ணு அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதினார். அதுல சொல்றார், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? திருவண்ணாமலை போ. இல்ல அவரு ஜீவதசையில பகவான் இருக்கும்போதே எழுதிய கட்டுரைன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான். நீ போய் அவரை தரிசனம் பண்ணு. அவரை பார்த்துட்டு உனக்கு கடவுள் நம்பிக்கை வரலன்னா, அப்பா தயவு செய்து நீ உன் வழியில போ, நான் என் வழியில போவேன். ஏன்னா அதுக்கு மேல உனக்கு கடவுள் நம்பிக்கை வருவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்ல. அவரை பார்த்து உனக்கு வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த ஜென்மத்துல வராது. அப்படி அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றி அது பரம்பொருளாக ஸ்வயம் பிரகாசமாக சுடர்விட்டு பிரகாச அதிர்தலால் அப்படியே சுடர்விட்டு பிரகாசிப்பதால் தான் என்பது அங்கே தான் தான் என்று தழைத்தலாகிய பரமாத்ம வஸ்து. அந்த தான் அறிவாகும். அதுதான் உண்மையான அறிவாகும். நிச்சயமா சொல்றேன்ப்பா, பாழன்று அறி. அது நிர்வாணம் என்றோ சூனியம் என்றோ நினைத்துக் கொள்ளாதே. அது முழுக்க முழுக்க பேர் ஆனந்தத்தினாலே பேர் இன்பத்தினாலே நிரப்பப்பட்ட ஒன்று என்று.
அததான் சொல்றதுக்கு இங்க நிர்வாணமாய் செய்து அதோட நிறுத்தல பகவான். அருள் சீரை அளித்தருள். இங்க அருள் என்பதை நீங்க வினைத்தொகையாவும் வச்சுக்கலாம். அப்படி எனக்கு அருளிய அருணாச்சலா. அதான் அனுபவம். இப்படி 2 விதமாவும் வேண்டுதலாகவும், விளைவு கூறலாவும் இந்த பாட்ட வச்சிருக்கேன். இனி அடுத்த பாட்டுக்கு செல்லலாம். 31வது பாடல். சுகக் கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அடுத்த பாட்டுலயே அந்த கனெக்ஷன பாருங்க. தொடர்ப பாருங்க. கருத்தை வைத்தே தவி தவி செல்லுகின்ற ஒரு நடைன்னு சொல்றேனே, அது எவ்வளோ அழகா இந்த பாட்டுக்கு முன் பாட்டுக்கும், இந்த பாட்டுக்கும். அங்கே அது பாழ் அல்ல, அருள். அந்த அருள் பேரானந்தமாக இருக்கின்றது. அந்த பேரானந்தத்த தான் இங்கே சுகக்கடல் பொங்க என்கிறார். அப்படி சுகக்கடல் பொங்கித்துன்னா, சொல்லுணர்வு அடங்குகின்றது. சொல்லும் உணர்வும். உளமும் உடலும் உணர்வும் செயலும் உளவான் கிளை இரண்டும் தீபர ஒன்றவற்றின் மூலம் உந்தி பெற. அங்கே 2 இருக்கு இல்லையா? சொல்லு, உணர்வு. இது 2ம் அடங்க. இங்க உணர்வுன்னு சொல்றது அகந்தை உணர்வ சொல்றாரு. ஏன்னா சொல்லு கூட சொன்னதில்ல. வார்த்தைகள் கூட இருப்பது அகந்தையும், அந்த அகந்தை உணர்வும் தான். அது அடங்க சுகக்கடல் பொங்க சும்மா பொருந்திடங்கரும். அங்குன்றதுனால என்னுடைய இதயத்த சொல்றேன். அங்கே அறிவுன்னு சொன்னார் இல்லையா? உண்மையான அறிவு பாழ் அன்று அறி. அந்த பாழ் இல்லாத அந்த இடத்துல அங்குன்றது அந்த பாழ தான் குறிக்கிறது. நீங்க அது மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறார். அங்கு இல்லன்னா அந்த அங்கு என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பாழ் இல்ல. அந்த இடத்துல நீ சும்மா பொருந்திடுன்னா வினைத்தொகை. பொருந்திடுகின்ற, பொருந்திய, பொருந்தப் போகின்ற, எப்பொழுதும் பொருந்தி இருக்கின்ற, அந்த இடத்துல எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற, அதுவும் சுகக்கடலாக பொங்கி பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல இருக்கின்ற அருணாச்சலா என்கிறார். எவ்வளோ அழகு! அக்ஷரமணமாலே இந்த மாரி தமிழ் யாராவது எழுத முடியுமா? அப்படியே ஞானத்த குழைத்து, குழைத்து அப்படியே தேன்ல கசப்பான மருந்த, வேதாந்தம் என்கின்ற கசப்பு மருந்த, அப்படியே தேனா சொட்ட சொட்ட அத அப்படியே நம்ம மீண்டும் மீண்டும் நாடி நாடி போகின்ற அளவுக்கு ஒருத்தர் ஞானத்த குழைத்து குழைத்து தேன்ல குடுக்க முடியும்னா பக்தியில, அந்த பக்தியில குழைக்கிறார் பாருங்க. அருணாச்சலா, அந்த பேர சொல்லும்போதே ஒரு ஆனந்தம். அதனால தான் வித் ரிஃபைன் சொன்னா அது ஒரு அழகு நான் அனுப்பிச்சியும் வச்சேன் உங்கள. நீங்கலாம் கேட்டிருப்பீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப அமைதியா மனச வச்சுண்டு, இந்த அருணாச்சலா மட்டுமே கேட்கிற ஸ்டேஜே ஒரு காலத்துல வந்துரும். இது எதுவுமே வேண்டான்னு. மனசாட்சியே சொல்லிட்டு இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்துரும். பட்டு என்னுடைய அருமை நண்பர் பிரபாகர் ஒரு சிறந்த ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அது கேட்டா கொஞ்சம் அலுக்காத மாரி, அதுவும் ஒரு திறமை வேணும். அதுக்கும் ஒரு அருள் வேண்டும். நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு உங்ககிட்ட சொன்ன அப்புறம் தேடி பார்த்தேன். என்னுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கவும் கிடைச்சது. உடனே குரூப்ல போடவும் போட்டேன். இப்போ இந்த சுகக்கடல் பொங்கும் பொழுது, இவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார் முதல்ல. அப்படி வச்சுக்கலாம். என்னுடைய இதயத்தில அப்படியே சுகக்கடல் பொங்க இன்பக் கடலாக பொங்கி பொங்கி அந்த கடல் உவாமதி போல அப்படின்னா பௌர்ணமி அன்று சந்திரனை தாவி பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறதை போல அலைகள் சீரும். அப்படி பொங்கி பொங்கி உயரும். அப்படி அந்த சுகக்கடல் கடல் பொங்க, அதனால என்னுடைய வாக்கும் மனமும் ஒருங்கே உள்ளே அடங்கி போக, அது செயல்படாமல் போக, அங்கே சும்மான அமைதியாக, அமைதியா அங்கே பொருந்தி எழுந்தருளி பொருந்தி இருக்கும். இயல்புடைய பொருந்திடு அங்கு அருணாச்சலா. அந்த இதய தாமரையிலே, என்னுடைய இதய வானத்திலே, என்னுடைய இதய கடலிலே அப்படியே பொங்கி அங்கே அமைதியாக அந்த ஆழ்கடல் எப்படி அமைதியா இருக்குமோ, அப்படி பொங்கி பொங்கி எழுகின்ற உன்னுடைய அந்த ஆன்ம சுகம் அமைதியாக ஜீவன் முக்தராக என்னை மாற்றி, நீ அப்படியே விவேக முக்தராக மாற்றி, அங்கே பிரக்ஞானத்தை அருளி, ஜீவன் முக்தியை அருளிய நீங்கள் எனக்கு விவேக முக்தியையும் அப்படி செய்து
பிரக்ஞானத்தையும் அருளி என்னை அப்படியே முற்றிலும் அகர்த்தாவாக்கி சும்மா வீட்டிருக்கின்ற அந்த இயல்புடைய அருணாச்சலா அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் பகவான். தன்னுடைய அனுபவத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறாராம். மற்றொன்று வேண்டுதல். இப்படியெல்லாம் பொங்கி பொங்கி சுகக்கடல் பொங்க என் உணர்வெல்லாம் அடங்க அங்கே சும்மா பொருந்திடு அந்த அப்படியே பண்ணுங்க அருணாச்சலா அப்படின்னு கேட்டுக்கிறாராம். இங்க சும்மா பொருந்திடுன்ற இந்த சாமானிய இந்த அர்த்தத்துக்கு இந்த வேண்டுதலுக்கு ஏன் சும்மான்னு சொன்னாருன்னா, தயக்கப்படாதப்பா, என்ன உனக்கு திடீர்னு அப்படி ஒரு தாமதம், என்ன எதுக்காக நீ தயங்குற, சும்மா வா, அப்படி ஒரு அழகா கொஞ்சறாராம். சும்மா வா நீ. நம்மலாம் சொல்றோம், சும்மா உட்காருப்பா அப்படின்னு மாட்டோமா? நம்ம தயங்குறோம். நம்மளோட ரொம்ப பெரியவா, அவர் எதிர உட்காரக்கூடாது. அவர்ட்டயே சும்மா உட்காருப்பா அப்படின்னு ஆசையா சொல்றது இல்லையா? என்ன சில பேர் அது மாரி சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒரு அனுபவம். புரொஃபசர் கே. சுவாமிநாதன் அவர்கள் அப்படித்தான் அவரு எதிர உட்காரத்துக்கே நான் கொஞ்சம் தயங்குவேன். உட்காருங்க அப்படின்னு தோளத்த புடிச்சு உட்காந்து வைப்பேன் சேர்ல. அப்படி ரொம்ப பெரியவாள்லாம் அப்படி சொல்லுவா நம்மள. அதனால அ இவரு ரொம்ப கேட்டுக்கிறாராம் அருணாச்சலேஸ்வரர். "சும்மா வாப்பா நீ, சும்மா உட்காரு, தயங்காத" அப்படின்னு ஒரு ஆசையா சொல்றாராம். இது சாமானிய பொருளாக இருந்தா, உண்மையான பொருள் சீரியஸா ஆன்மீக பொருள், சும்மா பொருந்திடுங்க என்றால் முற்றிலும் என்னை அகர்த்தாவாக்கு. கிருதகிருத்யன்னோ செய்வனவற்றை செய்து முடித்தவன். அதுக்கு மேல அவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா முயற்சிகளும் செய்து ஜீவன் முக்தனாகி பிறகு விதேக முக்தனாகி விட்ட பிறகு என்ன இருக்கு செய்யறதுக்கு? அவன் கிருதகிருத்யன். செய்வன செய்து முடித்தவன். அப்படி என்ன பண்ணுப்பா? சும்மா இந்த சும்மான்ற வார்த்தைக்கு தான் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ சும்மா இரு சொல் அறையந்தலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த சும்மான்ற வார்த்தை, அது சாதாரண வார்த்தை இல்ல. முற்றிலும் அகார்த்தாவாக இருக்கின்ற நிலையை காட்டுகின்ற வார்த்தை. அப்படி சும்மா பொருந்திடங்கு அருணாச்சலா, பொருந்திடு அங்கு. இப்படி சுகக்கடல் பொங்குவதும், இந்த சொல் உணர்வு அடங்குவதும், இவருடைய அனுபவம் தான் மதுரையில. திடீர்னு மதுரையில ஆன்மானுபூதி அடைந்த பொழுது, அந்த உள்ளத்திலே பொங்கி பொங்கி பெருகி ஓடிய அந்த ஆத்ம சுகத்துல முன்னாடியே பார்த்தோம். ஐம்புலன்களும் அப்படியே அடங்கி போச்சுன்றத பார்த்தோம். இவரு முடி வெட்டிக்கல, ஜடாதாடி ஆயிட்டாரு, வாய திறக்க முடியல, பேசல, மத்தவா குடுப்பாட்டுனா, அப்ப மத்தவா ஊட்டி விட்டா, இப்படியெல்லாம் இருந்தவர் தானே. ஸோ அந்த அவருடைய சன்னிதானத்துல ஒரு அசாதாரணமான ஒரு அமைதி நிலவியது. அங்க போறவனும் எல்லாம் கையும் காலையும் வாலெல்லாம் சுருட்டி வச்சுன்னு அங்கேயே உக்காந்து, ஆஹா! இந்த அமைதி எவ்வளவு இன்பமா இருக்குன்னு அப்படியே அதுல கண்ண மூடிக்கிறதும், தன்னிச்சையாக நடந்தது. அது எப்பவுமே நடந்து கொண்டே இருந்தது அவருடைய அ மகா சமாதி வரையில நெறைய பேர் அப்படித்தான் பண்ணியிருக்கா. அவரால அப்ப இனிஷியல் காலத்துல பேச முடியல. நீங்க யாருன்னு ரொம்ப வருந்தி வருந்தி கேட்டப்போ, வெங்கட்ராமன் திருச்சுழியினார். அவ அம்மாவுக்கு எழுதி காமிச்சார். இப்படியெல்லாம் தான் பண்ணார். எதுக்கு தொண்டு இதுவேன்னு தனக்கு மத்த தொண்டுகளா தீபாராதனை அதெல்லாம் வேணான்ட்டார். இப்படியெல்லாம் ஒரு ஒரு ஞானிய நம்ம பார்க்க முடியுமா? கற்பனை பண்ண முடியாது. இந்த சும்மா பொருந்திடங்குன்றத ஆன்மீகத்தினை கீர்த்தனத்துல அவரு பெருசா சொல்றாரு அத. சொம்மானத தனுவின் கண்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மாகத்தில் ஆன்ம ஜோதியே நிதானுபூதியே இராது பீதியே இன்பவம் போதியே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே ஏ அதி சுலபம். சொம்மானத்த மானத்தனா மனசு, சொல்லுன்னா வாக்கு, தனுன்னா காயம், மெய், வாய் சாரி மனோ, வாக்கு, காயம் இவற்றின் கண்மாதி சிறிதின்றி
இவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூட இல்லாமல் சும்மா அமர்ந்திருக்க, இங்க சும்மான்ற வார்த்தைய ரொம்ப அழகா பண்றவர் பகவான். அமர்ந்திருக்க, அம்மா அம்மான்னா அம் பிளஸ் மா. அந்த மா பெரிய அகத்தில்னா அந்த ஞானியினுடைய உள்ளத்தில், அகத்தில் ஆன்ம ஜோதியே அங்கே நிறைந்து இருப்பது பாழ அல்லப்பா, சூனியம் அல்ல, ஜோதி. அது ஸ்வயம் பிரகாசமான அந்த ஆன்ம ஜோதி அங்கே நிறைந்திருக்கின்றது. நிதான பூதியே நிரந்தரம் அந்த அனுபூதி நிலையை அந்த ஞானி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இராது பீதியே தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததினாலே அங்கே பயம், அச்சம் என்பதற்கெல்லாம் இடமே இல்லை. பேச்சுக்கே இடமில்லை. இன்ப அம்புதியே அங்கே இன்பக் கடல் பொங்கி பொங்கி கடலாக பெருகிக் கொண்டு வருகின்றது. மணிவாசகரும் இதைத்தான் சொல்றார். உறைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட துரைமாண்ட வாபாடி தோடோக்கமாடாமோ என்கிறார். உறைமாண்ட உள்வொளி உத்தமன் எனக்கு உள்ளே இருக்கின்ற உத்தம உறைமாண்ட உறைமாண்ட அங்க பேச்சுக்கே இடமில்லை. சொல்லுக்கு இடமில்லை. அப்படி சொல்லுக்கு இடமில்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கின்ற மனதுக்கு இடமில்லை. அதுக்கு பின்னாடி இருக்கின்ற உடலுடைய செயல்பாடுகளுக்கு இடமில்லை. மனோ வாக்கு காயத்துக்கு நடுவுல இருக்கின்ற உரைய சொன்னதுனால முன் இரண்டையும் நம்ம தெரிவிச்சுக்கணும். அப்படி மனோ வாக்கு ஏன்னா சொல் இல்லாம போயிடுச்சுன்னா அங்க மனசே இல்லைன்றது நிதர்சனமா தெரிகிறது. அதனால உடலினுடைய செயல்பாடுகள் இல்லாம போறது. அப்படித்தான் பகவான் காட்சி அளித்தார் முதல் 10 வருஷங்கள்ல. அப்படி உரைமாண்ட அந்த உள் ஒளி உத்தமன் உள்ளே இருக்கின்ற அந்த சுயம் பிரகாசமாக இருக்கின்ற உத்தமன் அந்த இறைவன்னு சொல்றார் ஆத்மாவ. அந்த ஆன்ம தேவன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இந்த காம பெருங்கடலை கடந்து இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட இந்திரிய பறவை ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஆகிய பறவைகள் என்னை விட்டு விலக துரை மாண்ட அந்த அகந்தை துரை மாண்ட பாபாடி தோணோக்கம் ஆடாமோ என்கிறார் மணிவாசக பெருந்தகை. இங்கேயும் அவர் சொல் உணர்வு அடங்க என்ற அந்த அனுபவத்தை அங்கே குறிக்கிறார். இனி அடுத்த பாடலிலே சும்மா பொருந்திடங்கு அருணாச்சலா என்று இந்த பாடலிலே சொன்ன அதே வேண்டுகோளை அடுத்த பாடலிலே ஜோதி உருக்காட்டு என்று அதே வேண்டுகோளைத்தான் மறுபடியும் வைக்கிறார். 32வது பாடல். சூது செய்தென்னை சோதி அதிரிவும் ஜோதி பொருட்காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. என்னை இதுவரைக்கும் நீ சோதித்தது போதும் அப்பா. அடித்தது போதும் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அணைத்திடல் வேண்டும் என்பார். அப்படி நீ இதுவரைக்கும் என்ன இவ்வளோ சோதனை என்னால தாங்க முடியலப்பா. இனிமேலும் என்னை சோதியாது சூது செய்து சூதுனா வஞ்சித்து வஞ்சகம் செய்து என்னை வஞ்சகனாக இல்லாதப்பா அப்படி பண்ணாத நீ என்னை சோதிக்காத. இனிமேல் இனியாகிலும் இனிமேவாவது உன் ஜோதி உருவை காட்டு சுயம் பிரகாசமாக இருக்கின்ற உன்னுடைய அந்த உண்மையான இயல்பை எனக்கு தரிசனப்படுத்தி வை. நான் பார்க்கும்படியாக செய்ய அருணாச்சலா அப்படின்னு கேட்டுக்கிறார் வேண்டுதல். காட்டு என்பது வினைத்தொகைனா காட்டுகின்ற காட்டப் போகின்ற எப்போதும் எனக்கு உன்னுடைய நிரந்தர தரிசனத்தை காட்டும் இயல்புடைய அருணாச்சலான்றது அனுபவம். மற்றொரு கருத்து, சூது செய்து என்னை சோதிக்காதேன்னா நீ சோதிக்க புகுந்த போது 33 தேவர்கள்ல 2 பெரும் தெய்வங்களாக விளங்குகின்ற பிரம்மாவும் விஷ்ணுவுமே உன்னுடைய நீ சோதிக்க புகுந்த போது அவர்களே ஆற்றல் இழந்து அவர்களே அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அவர்களாலே அது இயலாத காரியம் என்றால் என்னால முடியுமான்னு கொஞ்சமாவது என் மேல உங்களுக்கு கருணை வேண்டாமா?
என்னை சோதிக்காத, சூது செய்யாத, என்னை தயவு செய்து காப்பாத்து. இதுல தாய்மான சுவாமி ஒண்ணு சொல்றார். துவைத்தம் ஏன் வந்ததுன்னா, இது ஒரு அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு உண்டான முதல் படி. அது ஒரு வழின்றார். ஓதரிய துவிதமே அத்துவித ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும். இந்த ஓதரிய தெய்வம் துவிதம். ஈஸ்வரனுடைய இயல்ப பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சந்திரசேகரனாக, கங்காதாரனாக, கங்காதாரியாக, அ பினாகம் என்னும் வில்லை வளைத்தவனாக, புலித்தோலை அடக்கி இசைத்தவனாக இப்படியெல்லாம் அப்பர் பெருமான்லேருந்து 63 நாயன்மார்களும் பாடி மகிழ்ந்து அதை நினைத்து நினைத்து அத அப்படியே அவர் நேர தரிசனம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கார். அவ்வளோ பண்ணா அந்த 63 நாயன்மார்களுக்கே அடுத்த ஸ்டெப் அனுபவம் என்ன வருதுன்னா, லிங்க வழிபாடு. அது பண்ணியிருக்காங்க. லிங்கத்துக்கு ஒரு உருவம் இருக்கு. ஆனா உருவம் இல்ல. அது ஒரு பாலமா இருக்கு. நி வ சகுன வழிபாட்டிலிருந்து நிர்குணத்துக்கு போறதுக்கு. அப்புறம் அது கொஞ்சம் சாலிடா இருக்கு லிங்கம். அது இன்னும் கேஷியஸா போனா, அது இன்னும் அந்த உருவம் கரைந்து போகின்றது. அது அருணாச்சல ஜோதியா இருக்கு. அதுதான் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதின்னு வள்ளலார் சுவாமிகளும் சொன்னார். இது அருணாச்சல ஜோதி அது. அது வெறும் காற்றும் நெருப்பும் தான். ஒரு கான்கிரீட்டா லிங்கம் மாரி கல்லு கிடையாது. அது இன்னும் மென்மையாக போகின்றது. நிர்குண தியானத்துக்கு அப்சல்யூட்டா கொண்டு போறதுக்கு பிறகு கடைசியில சாயுஜ்யம். அது ஒன்று கலத்தல். ஒன்று கலத்தா இந்த 3மே கிடையாது. அதனால தான் சாயுஜ்ய முக்தி அ வசத்தியான முக்தி. அதற்கு மிஞ்சின முக்தி இல்லன்னுவோம். அதத்தான் தாய்மானவ சுவாமிகள் சொல்றார். துவைத்தத்தை இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது. அது என்னமோ மட்டம்னு நெனச்சுக்காதீங்க. அந்த ஓதரிய துவிதமே அத்வைத ஞானத்தை நமக்கு உண்டு பண்ணுகின்ற ஞானமாகும். அந்த துவைத்தம்ன்ற ஞானம் இல்லன்னா மத்வாச்சாரியார் போன்ற பெரியவாள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் தெரியாத அத்வைத ஞானமா? ஆகவே என்ன உன்னுடைய உருவங்களை மட்டும் காமிச்சு, தெய்வ காட்சிகள காமிச்சு, என்ன சோதிக்காதப்பான்னு கேட்டுக்கிறாரு. அப்படிலாம் சோதனை பண்ணாத. உன்னுடைய நிர்குண, நிர்நாம, நிஷ்கள, நிரஞ்சன, நிர்நாம, நிர்ரூப, பரிசுத்த, சுத்த, புத்த, போக்த, நித்த, அத்வைத பரிசுத்த அந்த ஸ்வயம் பிரகாச உன்னுடைய நிர்குண ஆத்ம பொதுவெளியிலே என்னை ஒன்று கலக்க வைத்து, அந்த நிர்குண தியானத்துக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். உங்களுடைய ஜோதி உருக்காட்டு அருணாச்சலா. இந்த ஜோதி உருவ தரிசனம் பண்ணா, அப்புறம் அடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு செல்கிறார். சும்மா பொருந்திடங்க அருணாச்சலான்னு ஒரு உருவ வழிபாட்டோட கேட்டவர் இங்கே ஜோதியை கொண்டு வரார். அடுத்த ஸ்டெப்புக்கு அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். இது ஒரு கருத்து தொடர்ச்சி. இதுல இன்னொன்னு அவர் ரொம்ப ஆசையா சொல்றது, சோதிக்கிறதுன்னா, இதுக்கு நடுவுல எனக்கு காரண மாயை கிட்ட போகும்பொழுது, அங்க அந்த மாயையினால சிற்சபையினால, சிற்பறையினால எனக்கு அஷ்டம சித்திகள் வந்து, ஏதோ மாய வேடமெல்லாம் காட்டி எல்லாரையும் மயக்குதல், அப்படிலாம் பண்ணி நான் திசை தவறி போகாம, அப்படியெல்லாம் என்ன சோதிக்காத. உங்களுடைய உண்மையான ஜோதி உரியை காட்டி என்னை ஆட்கொள்ளுங்கள்ன்னு சொல்றாருன்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த பாட்டுல இவரு ஒரு தமிழ் இலக்கணத்த கொண்டு வரார். என்னன்னா, இனி என்கின்ற இனியும் அந்த இனி பாருங்க. சூது செய்து என்னை சோதியாது இனி. அப்புறமா உன் ஜோதி உருக்காட்டு. இந்த இனி என்பதை நீங்க முன்னாடியே சேர்த்துக்கணும். இனியாகிலும் இனிமே தாமதிக்காமல் என சூது செய்தது போரும். இனிமே சோதிக்காது. இனி சூது செய்து என்னை சோதியாது. இனி உன் ஜோதி உருக்காட்டு அருணாச்சலா.
இந்த இணை என்பது முன்னாடி வருகின்ற சொற்களுக்கும் பொருந்தும், பின்னாடி வருகின்ற சொற்களுக்கும் பொருந்தும். அப்படி பொருந்துவதினாலே அதற்கு ஒரு அழகான அர்த்தத்த குடுக்குறது. அந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் குடுக்குறது. அதாவது அந்த சொற்களுக்கு முன்னாடி வருகின்ற சொற்களுக்கும், பின்னாடி வருகின்ற சொற்களுக்கும் ஒ சொற்களுக்கும் ஒளியூட்டுகின்றது. இத வந்து மத்திம தீபகம் தீபம்னா ஜோதி. இது 2த்துக்கும் ஒளி ஊட்டுவதனால, நடுவுல இருந்து கொண்டு இந்த என்டயர் கண்ணிக்கு, இந்த முழு பாட்டுக்கும் ஒளியூட்டுவது அப்படின்றது ஒரு அலங்காரம். மத்திம தீபகம்னு ஒரு அலங்காரம். இப்போ எந்த மொழிக்குமே இது ஒரு அடிப்படை உண்மை, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. எந்த ஒரு மொழிக்கும், மொழியினுடைய வளர்ச்சி எப்படி வரும்னா, முதல்ல எழுத்து, பிறகு சொல். சிலதெல்லாம் அந்த ஒரு எழுத்துக்கு அர்த்தம் இருந்தால் அது சொல். சில காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படி வந்ததுன்னா, அதுக்கு பொருள் இருந்தா அது சொல். வா அப்படின்னா, அது ஓர் எழுத்து தான். ஆனா ஓரெழுத்து சொல்னே சொல்றது. போ இதெல்லாம் ஓரெழுத்து சொற்கள். அதுக்கு பொருள் இருக்கிறதுனால. அது மாரி சொல்லுக்கு அப்புறம் எழுத்து உருவாகுது. எழுத்துக்கு பொருள் இருந்தா தான் அது சொல். அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி வார்த்தைகளை அமைத்தால், அ அதுக்கு அது செய்யுளாக்குறது, அப்புறம் கவிதையாக்குறது அப்படின்னா, அதுக்கு வந்து யாப்புன்னு பேரு. யாப்பு இலக்கணம்ன்னுவோம். இந்த யாப்பு என்பத வச்சு தான் கவிதைகளை எழுதுவதற்கு அ தமிழ் மொழியில ஒரு பெரிய ஒரு ரூட் போட்டு குடுத்துருக்காங்க. அதுல வந்து பா, விருத்தம், தொகை. இப்ப கலிப்பா, கலித்தொகை, கலிவிருத்தம். அப்படிதான் பாட்டு வருது. பான்னு வரும்போது ஆசிரியப்பா, வெண்பா, கொச்சைக்கிளியப்பா இப்படியெல்லாம் வரும். இது இப்படி இலக்கணமா ஒரு மொழி டெவலப் ஆகும். அதுக்கெல்லாம் ரொம்ப வருடங்கள் ஆகும். சாதாரணமா அது அதனால தான் தமிழ் மொழி மூத்த மொழியா இருக்கிறதுனால தான் இந்த தொல்காப்பியம் வந்து 3000 சங்கத்தமிழ் காலத்திலேயே 3000 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், அ எழுத்து, சொல், பொருள், பொருள் அதிகாரம், அதுக்கப்புறம் யாப்பு, இலக்கணம்னு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இ இதுல கடைசியா வர யாப்பு, அணி. எழுதப்பட்ட செய்யுள எப்படி அணின்னா அலங்காரம். எவ்வளவோ அலங்காரங்கள் இருக்கு. அதுல நெறைய இருக்கு எக்கச்சக்கமா. அது மாரி அ அந்த அணி செய்து, நகாசு வேலைகள் செய்து அத இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா படிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் பண்றது அது அணி, அலங்காரம். எங்க ஆசிரியர் என்ன பண்ணார், சொல், பொருள், எழுத்து, சொல் எழுத்து, சொல், பொருள் கத்துக் குடுத்தார். அதாவது இந்த சனேதுவர படிக்கும்போதே கூட கூட சேர்த்துட்டு சொல்லிக் குடுத்துட்டே வருவார். நான் வந்து சார் எனக்கு யாப்பு படிக்கலாமா? ஓ! படிக்கலாமே அப்டின்னேன். நாளைக்கு வா பார்த்துட்டா போச்சு அப்டின்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் போய் அதையே வச்சுன்னு பார்த்துருந்தார் 10 நிமிஷம். அந்த தொல்காப்பியம் வச்சுட்டு அதையே பார்த்துருந்தார். 10 நிமிஷம் பார்த்துட்டு, நானும் ஆங்ஷியஸா அவர பார்த்துட்டு இருக்கேன். "இது உங்களுக்கு வேண்டாமே" அப்டின்னு. "சரி சார்" அப்டின்னு. எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம் மூஞ்சில இருக்கா அப்டின்னு பார்க்குறாரு. ஏமாற்றம் இருக்கிறத அவரு தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் சனதி முறையில போயிட்டார். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவ கிட்ட ஒருத்தர்கிட்ட அவரும் அவர்கிட்ட பகவத்கீதை கத்துக்க வரவர். ஸ்ரீராம் ஆசைப்பட்டார். இதெல்லாம் 6 மாசம் பொறுத்துக்கு. இதெல்லாம் நானும் விட்டேன். சார் தான் வேணான்ட்டார். அவ்வளோதான். அதோட அந்த விஷயம் நம்ம மறந்துட்டேன். ஜஸ்ட் வி ஹேவ் டூ மூவ் ஆன் அவ்வளோதான். அவருக்கு இந்த யாப்பு தெரிஞ்சா, அவருக்கு கவிதை எழுதுறதுல மைண்ட் போயிடும். அப்புறம் அணி கத்துக் குடுக்கணுன்னுவார். அப்புறம் அதுல மைண்ட் போயிடும். அப்புறம் அவரே எழுத ஆரம்பிச்சுருவார். ஆனா இப்போதைக்கு அவர் வந்து முருகனார் பாட்ட ரசிக்கிறார்.
அது விட்டு போயிடக்கூடாதோன்னோ அப்படின்னு இருக்கேன். அப்ப ஆனா அவரு சொன்ன அடுத்த நாளே இவரு எனக்கு சொன்னார். "நீங்க ஏதோ கேட்டீங்களாமே, அவரு உங்களுக்கு வேணான்னு வச்சுட்டாராம் யாப்பும், அணியும். அப்புறம் உங்களுக்கே வர தோணிடும்" அப்படின்னு. அப்புறம் இதுல முருகனார் உள்ள நான் சார்கிட்ட கேட்டேன். "சார் என்கிட்டயே நீங்க சொல்லலாமே சார்." "ஏன் சார் என்கிட்ட நேரா சொல்லல." "உங்க ஏமாற்றம் வந்து அப்ப எனக்கு சொல்றதுக்கு மனசு வரல. பட் முருகனார்ன்னு வச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே மேல மேல போங்க நீங்க. மத்ததுலலாம் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ண வேண்டாமே." அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் கிடைப்பாரா? எவ்வளவோ ஜென்மத்தில புண்ணியம் பண்ணியிருந்தா தானே, என் மனசுக்குள்ள பூந்து, இவனுக்கு இதுதான் நல்லதுன்றத தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணி கத்துக் குடுக்கலாமா? வேணாமா? இவன் ஆசைப்படுறானே, அந்த ஆசைய நிறைவேத்தலாமா? வேணாமா? அந்த தடுமாற்றத்தில அவ்வளோ அல்லாடி, கடைசியில "வாண்டாம்" அப்படின்னு பகவான் தான் அவருக்கு பண்ணியிருக்கார். எவ்வளவோ ஜென்மத்தில பண்ண புண்ணியம், இந்த யாப்பு அணிக்கு போகாம நான் தப்பிச்சேன். இப்படித்தான் சங்கீதம். சங்கீதம் கத்துண்டா தெய்வத்துக்கிட்ட, பகவான் கிட்ட, ராமபிரான் கிட்ட போறதுக்கு பத்தி நான் போய் கிராமத்துக்கெல்லாம் சொல்றேன். பொதுமக்களெல்லாம் நான் பெருசா அறிவாளி ஆக்குறேன். ஏதாவது முட்டாள்தனமான எண்ணங்கள்லாம் வரும். எது நம்மளுக்கு நல்லதுன்னே தெரியாம போயிடும். கர்நாடக இசைய கத்துக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியா. அப்ப அப்படிலாம் அது ஒரு பெரிய கலையா பண்ணவா தியாக பிரம்மமும், முத்துசாமி ஐயர் வாழும், தீட்சிதர் வாழும், அ சியாமா சாஸ்திரிகளும் அவாள்லாம் என்ன? அவாளால கொண்டு போயிருக்க முடியாதா பொதுமக்களிடம்? அது அதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். வாழைப்பழத்த உரிச்சு சாப்பிட்டா அந்த இன்பம் தான் இருக்கும். பலாப்பழத்த உரிச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரிச்சுதான் அந்த இன்பம் கொஞ்சம் அதிகமா. தேங்காய உடைச்சு இளநீர் சாப்பிட்டா அவ்ளோ இன்பமா இருக்கும். ஆனா தேங்காய உடைக்கிறது அவ்வளோ ஈஸியா. சங்கீதம் எல்லாம் அப்படித்தான். நானும் 7 வருஷம் சங்கீதம் கேட்டேன். எங்க பெரியப்பாவோட போய். எவ்வளவோ சங்கீத வித்வான்களோட பழகினேன். அவரால தான். ஆனா பகவான் அதுலேருந்தெல்லாம் என்ன காப்பாத்தினார். பகவான்கிட்டயே வச்சுட்டேன். அது வந்து ஒரு பெரிய அனுக்கிரகம். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் கிடைச்சதுனால எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகம் கிடைச்சது. யாப்பு அணியில போகாம தப்பிச்சுன்ற ஒரு அதனால தான் இன்னைக்கு சுமார் 24 வருடங்கள் இந்த முருகனார் பாடல்கள்லேயே எழுதி விளக்க உரைகள் எழுதுறதிலே என்னுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தா, முருகனாருக்கே டோட்டலா டெடிகேட் ஆயிடுது. அதுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு மூல காரணம் எங்க ஆசிரியர் தான். அவருக்கு எனக்கு பண்ண அனுக்கிரகம் தான். இப்படி வித்தைகள் ஏராளம். இப்படி ஏராளமா இருக்கின்ற வித்தை எல்லாமே செப்படி வித்தைகள். அதுகிட்ட நம்ம போக்கூடாது. அஷ்டமா சித்திகள்லேருந்து, சங்கீதத்திலேருந்து அதனுடைய தாத்பரியத்த நம்ம பார்க்கணும். துவைத்தமும் சுகமா, அத்வைத்தமும் சுகமா அப்படின்னும்போது, அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த வேதாந்தத்த நம்ம பார்க்கணும். முருகனாருடைய பாடல்கள்ல வேதாந்தம் கொட்டி கிடக்கின்றது. சன்னதி முறையில கொட்டி கிடக்கின்றது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு படி அதிகமா அக்ஷரமாலையில ஞானம் கொட்டி இந்த அக்ஷரமாலை ஒரு பக்தி கிரந்தமாவே என்னால பார்க்க முடியல. முழுக்க முழுக்க எங்க தொட்டாலும் ஞானம் பீறிட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அந்த மாரி ஒரு கவிதை படைக்கிறதுக்கு சாக்ஷாத் சர்வேஸ்வரன் ஒருத்தரால தான் முடியும். இந்த கருத்து தொடர்ச்சியத்தான் "இனி சோதியாது, இனி உன் ஜோதி உரு காட்டு" என்பதிலிருந்து அந்த ஜோதி ஸ்வரூபத்திலிருந்து உருப்படு வித்தை காட்டு. உருப்படுதல்னா என்ன? உரு என்றாலே சொரூபம். சொரூபம் என்றாலே ஆன்மாவுக்கு ஒரு பெயர். ஆன்மாவாதல். உருப்படுதல் ஆன்மாவாதல். சாதாரண இவன் உருப்பட மாட்டான் அப்படின்றது சாதாரண பொருள். ஆனால் உருப்படு வித்தைன்னு பகவான் சொல்றது அது உண்மையான அந்த உருப்படுதல் என்பதற்குடைய உண்மை பொருளிலே அந்த வார்த்தையை பகவான் உபயோகிக்கிறார். உருப்படுதல் என்கின்ற ஒரு சாதாரண வார்த்தை பூரண பொருளாகிய பகவானிடத்திலே வந்து தன்னுடைய பூரண பொருளை அது பெற்று பூரணமாகியது. இந்த ஒரு அதிசயத்தை
அடுத்த வகுப்பிலே நாம் வைத்துக் கொள்ளலாம். இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. श्री रमणार्पणमस्तु. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த கசப்பு மருந்து